பேஜ் நம்பர் என்ன? 556 பக்கம். 500. 56 பக்கம். போன கிளாஸ்ல கடைசி என்ன எழுதியிருந்தேன்? மத்து மத்து மத்தின கேள்வி கேட்டேன். மத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. என்ன கேள்வி கேட்ட கேள்வி என்ன? எதோட சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டேன்? என்ன கேள்வி கேட்டதா? நான் ஹாபியில நீட்டி நிப்பதற்கு எத்தனை செகண்ட்? இப்ப சொல்லுங்க, எத்தனை செகண்ட்? 2. ரெண்டா? ஓ 2 செகண்ட் ஆட்டணும் அப்படியா? ஓ அப்படியா சொல்லித்தர படி. ஓ எனக்கு ரெக்கார்டிங் அனுப்பணுமா? 2 செகண்ட் சொல்லுங்க விடைய. ஏன் 2 செகண்ட்? ஏன்னா மத்துடைய வசனத்துல கடைசி சொல்ல மத்துடைய எழுத்து வா வந்திருக்கிறதால அதுக்கு முதல் இருக்கிற எழுத்து பாவை நம்ம 2 செகண்ட் நீட்டி பார்த்தோம். பிழை ஆன்சர். ஆ ஆன்சர் பிழை. முன்னுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு பகுதி விட்டு விட்டு ஆன்சர் பண்ணீங்க. என்ன? விட அரைவாசி விட வருது, அரைவாசி விட காணாம போயிட்டு என்னது? எங்க அரைவாசி விட? ம், உதாரணத்துக்கு முதல்ல வசனம் என்ன? எப்படி முடியுது? கொதிர். அப்ப கதீர்னு முடியுது. எத்தனை செகண்ட் நீ பாடணும்? 2. தூரம் 2 தான். ஓ என்ன பயந்துட்டா இல்லாட்டி தூக்கமா ஓ சொல்லிக்குது இல்ல? 2 தொடக்க 3. இப்ப கூட்டிட்டு 2 இருக்கும் 3. என்ன செய்தானா கூட்டிட்டு? ம், திருப்பி கூடுமா? அவ்வளவு நிமிக்கா? இல்ல என்ன இல்ல? கூடாது. கூடாது. வெரி குட், வெரி குட். கூடாது. அப்ப சொல்லலாம். ஆ கொஞ்சம் நீ வர சின்ன கோரல் வர.
ஆனா எங்க விடை காணும்? ஆ ஆனா சரி அங்க கேக்குதா? ஆ ஓ ஆ சொல்லுங்க பாப்போம். 2 அல்லது 3 சரி. அது விட சரி, இப்ப ஃபுல்லா சரி ஆயிட்டு. அடுத்த ஆன்சர். என்ன கேள்வி? ஆ என்ன கேள்வி? விலகல. என்ன கேட்ட? அடுத்ததா என்ன இது? பயந்து பயந்து ஓ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது இல்லையே உங்களோட திருப்பி. ஏன் ஏன் என்ன ஏன் கேள்வி கேட்ட? ஏன் என்றதுக்கான ஆன்சர். ஏன் அல்லது 2 அல்லது 3 செகண்ட் நிறுத்தணுங்கிறதுக்கான ஆன்சர். ஏண்டா ஒரு வசனத்தை முடிக்க கிட்டவா? ஓகே. க- அந்த கடைசி சொல்லிருச்சு அந்த நிப்பாட்ட இடம். கடைசி சொல்லா கடைசி எழுத்தா சரியா சொல்லணும். கடைசி எழுத்து. ஆஹா. கடைசி எழுத்து கேட்கிற முதல் எழுத்து மத்துடைய அந்த எழுத்தை துண்டுல ஒரு வந்துட்டீங்க. துண்டு விட்டுட்டு போடுறீங்க. அந்த துண்டுல ஒரு துண்டு பேலன்ஸ் சொல்லு. பின்னால். ஆ? கடைசி எழுத்துக்கு பின்னுக்கு இருக்கிற எழுத்து. கடைசி எழுத்துக்கு பின்னாடி பிள்ளை. கடைசி எழுத்தை பத்தி நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையே. பாப்போமே. ஆ. கடைசியா நிப்பாட்டுற இடத்துல சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுண்டா ஏன் அதை செல்லல? அதுக்கு முதல் எழுத்து. ஆ ஏன் அதை செல்லல? அங்கதான் பிரச்சனை. நீங்க அதை செல்லிதான் நான் உங்களை கேள்வி கேட்டது இதுல. சார் எங்க ஆன்சர் காணும்? ஏன் செல்லல? மறந்துட்டு. மறந்தீங்களா? சரி, இப்போ போதும், பிரச்சனை இல்லை, பாப்போமா. மறக்கப்படாது. அதான் தேடிட்டு வாங்கன்னு சொல்லுது. நீங்களே தேடிட்டு வந்து நீங்களே ஆன்சரை தேடிட்டு வந்து நீங்களே மறந்தால் கஷ்டமே. ஓ மறக்கப்படாது. ம். ஓத ஸ்டார்ட் பண்ணியா? ஓ, வசனம் எத்தனை நம்பர்? வசனம் எத்தனையாவது? போதும். ம். எட்டாவது. 8வதா? சொல்லுங்க. கொடி இருக்கு பாரு. நேற்று அதை நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு முன்னாடி திருப்பி போக தேவையில்லை, அப்படியே சொன்னேன். சரி, ஓதுங்க. நீ ஓ எட்டுல இருந்து ரெடி ஆகிக்கிற. ஆ 8ல இருந்தா ரெடி ஆகிக்கிறீங்க. ஓ ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். இல்ல இல்ல ஃபுல்லா. ஆ பக்கம் ஃபுல்லு. ஸ்டார்ட் இந்த ஓதுங்க. அப்ப நீங்க 8ல இருந்து ஓதுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பிஸ்மில பிழைக்குது. போன கிளாஸ்லயும் பிஸ்மி தெரியுது. என்ன ஒவ்வொரு முறை பிஸ்மியாவும் திருத்துற மாதிரி வேலை ஆகி வேலை வருது திருப்பி திருப்பி. அதுவும் ஒரு முக்கியமான வசனமா பார்த்தா பாடமாகணும் காணும். என்ன பேரை உடுறீங்களோ அதை திருத்திக்கணும். بسم الله الرحمن الرحيم. يسبح لله ما في السماوات وما في الأرض. له الملك وله الحمد وهو على كل شيء قدير. ஷைஇன் هو الذي கதீர். ஈட உச்சரிப்படுத்தும்.
له الملك وله الحمد وهو على كل வஹுவல் شيء பிழை. وهو على எங்கேக்கு كل வஹுவல் شيء ஆலாண்டு எங்க இருக்குது? வஹுவல் ஆலாண்டு எங்க இருக்குது? وهو என்ன இது وهو வேதவாசனம் கூட பிழைந்தா? يسبح لله ما في السماوات وما في الأرض له الملك وله الحمد وهو على كل شيء அதுல قدير கதீர் பிழையே. எப்படி வரணும்? இது கேண்டா வரும். آه கா. அப்ப ஓதல்ல கோ வரணுமே. கோதீர் எப்படி கதீர் கேண்டு வருது? என்ன சரி وهو விளங்குதா? على كل آه சொல்லு தர விளங்குதானே? பிரச்சனை பிழை வைக்கோ. لا ஆ وهو على كل شيء ஓ قدير இன்னும் கொஞ்சம் காஃப் வானத்து வைக்கிடுங்க. கோதீர். وهو على كل وهو على كل شيء قدير சரி போதுங்க. يسبح لله ما في السماوات وما في الأرض له الملك وله الحمد وهو على كل شيء قدير هو الذي خلقكم فمنكم كافر ومنكم مؤمن والله بما تعملون بصير خلق السماوات والأرض بالحق فصوركم فأحسن صوركم துவரக்கும் பிழை. وإليه துவரக்கும் பிழை. صوركم خلق السماوات والأرض بالحق مصير உங்களோட சவுண்ட் போய் திருப்பி போதுங்க அதை. خلق السماوات والأرض بالحق وصوركم فأحسن صوركم وإليه المصير يعلم ما في السماوات والأرض ويعلم ما تسرون وما تعلنون وما அல்ல து وما تعلنون தோன்னு தான் போகுது. يعلم ما في السماوات والأرض ويعلم ما تسرون وما يرون تعلنون تسرون راولينم.
يعلم ما في السماوات والأرض ويعلم ما تسرون وما تعلنون والله عليم بذات الصدور ألم يأتكم نبأ الذين كفروا من قبل فذاقوا وبال أمرهم ولهم عذاب أليم ذلك بأنه كانت تأتيهم رسلهم بالبينات فقالوا أبشر أبو أبا يهدوننا أبشر با شاسون கீழே வரணும் أبو ஷரும் போகலாது ذلك بأ بأنه بأن كان بأ بأن ذلك بأ ذلك بأنه كانت تأتيهم رسلهم لي بالبينات فقالوا أبشر يهدوننا فكفروا وتولى போல சரியா சரியா பார்த்து فقالوا أبشر يهدوننا فكفروا وتولى وتولى نيட்டல் وتولى واستغنوا தெரியாது تولى ஏன் வரல நீட்டணும் காரணம் என்ற கடைசி எழுத்து மதுரை எழுத்து வந்திக்கிறதால அதுக்கு முதல் இருக்கிற எழுத்தை நிறுத்தணும். கடைசி எழுத்து மதுரை எழுத்து வந்தா கடைசி எழுத்து நீட்டணுமா எங்க படிச்சீங்க அப்படி கடைசி எழுத்துக்கு முதல் இருக்கிற எழுத்து அப்ப கடைசி எழுத்து என்ன வந்தீங்க குழம்பப்படாது தெளிவா சொல்லணும் கடைசி எழுத்து என்ன வந்து இது அதெல்லாம் தெரியாது அப்படியா வாவ் 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 என்ன எழுத்து மதுரை எழுத்து அப்ப கடைசியா வந்தீங்கன்னா கடைசி முன்னுக்கு எழுத்த மதுரை எழுத்து இப்ப ஆ கடைசி எழுத்தா மதுரை எழுத்து கடைசிக்கு முன்னுக்கு வந்தீங்க மதுரை எழுத்து கடைசியில அப்ப நீங்க என்ன சொன்னீங்க இப்ப கடைசி எழுத்து மதுரை எழுத்து நீங்க இப்ப நான் சொன்னேன் என்ன விஷயம் குழம்பிட்டு என்ன குழம்பிட்டு என்ன பிரச்சனை சரியா சொல்லணும் இப்ப எப்படி நிப்பாட்டுறது என்ன பிரச்சனை இது பெரிய பிரச்சனை குழம்பு நீங்க நீங்க சொல்றீங்க குழம்புறன்னு சொல்றீங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இது நீங்க தான் குழம்பீடுன்னு சொல்றீங்க நீங்க தான் சரியா ஓதுறீங்க நீங்க தான் சொல்லி நீங்க சட்டத்தை சொல்லி நீங்க தான் ஓதுறீங்க இப்ப நான் எப்படி கேள்வி கேட்கிறது எனக்கு விளங்குது எப்படி கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி கடைசி மதுரை எழுத்து சுக்குன் வந்திருக்கிறதால அதுக்கு முதல் இருக்கிற லாம நேர்த்தியோதான்
ஆ? கடைசி சொல்லுங்க சொல்லுங்க. கடைசிய மத் ஆனா கடைசிய எப்படி? மத் கடைசி சொல்லுங்க கடைசி எழுத்து. மத்தடி எழுத்து அதுக்கு மேல சுக்கு நிக்கிறதால அதுக்கு முதல் இருக்கிற எழுத்து ஆ, நீட்டி வரும். எங்க படிச்சீங்க எப்படி நீட்டி ஓதன்மெண்ட்? சரி அது கொஞ்சம் சரி கேட்பேன். இந்த வாவு மதுரை எழுத்து அப்படியா? நல்லா யோசிக்கணும், கவனம் யோசிக்கணும். இந்த வாவு மதுரை எழுத்து அப்படித்தானே? டவுட்டா? என்ன கேட்ட கேள்வி விளங்கியா? கொஞ்சம் நீங்க வேற கேட்ட கேள்வி விளங்கினா? இந்த வாவு மதுரை எழுத்தா? ஓ, ஏன்? ஏன் அது மதுரை எழுத்து? வாவ் அலிஃபியா மத்துடைய எழுத்துக்கள். அப்படியா? அலீப் வா மதுரை எழுத்துக்கள். அப்ப இந்த வாவு சரி சரி, இந்த அலீப் மதுரை எழுத்து அப்படியா? அபஷருன். சுக்குன் வச்சு வாவ். ஆ, சுக்குன் வச்சு சுக்கூன் வச்ச அலிஃபியா வாவு. வாவ். ஆ, நீங்க ஓதுறவங்கள சுக்குன் சுக்குனிக்குமா? வச்சு ஆ நீங்க இல்ல ஓதுற குர்ஆன்ல சுக்கூனிக்குமா? இல்ல அப்ப நீட்ட வேண்டியது சுக்குன் இல்லாம இருக்கும். நிறுத்த வேண்டியதுக்கு. சுக்குன் இல்லாம இருக்கும். ம். அதுக்கு மட்டும் தான் நான் சுக்கூனிக்காது. இல்ல அப்ப ஒன்னா சேரதுக்கும். உன்னா செய்யறதுக்கும் சுக்கூனி, உன்னா செய்யாத மத்த எல்லாத்தையும் சுக்கூனிக்கும் அப்படித்தானே? அதுக்கு ஆன்சர் இல்ல. ஒன்று உன்னா செய்யணும் அல்லது நீட்டணும், இது ரெண்டுக்குமா சுக்கூனிக்காது? அப்படி சொல்லி தந்தீங்க. என்ன உன்னா செய்யற இடத்துக்கும் நீட்டுற இடத்துலயும் தான் சுக்கூனிக்காது அப்படியா? சுக்குன் இல்ல. அப்ப சுக்குன் இல்ல அங்க. அது ரெண்டுலயும் தான் சுக்கூனிக்காது அப்படியா? ஓ, மத்த எல்லாத்துலயும் சுக்கூனிக்கும் அப்படியா? ஓம். ஓம். இந்த ஆன்சர் பிழை. யாரு சொல்லி தந்தா அப்படி பிரச்சனை? பாத்தீங்களா? பாத்தீங்களா 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 பிரச்சனை எங்கன்னு சொல்லி. ஆன்சர் பிழை. இந்த இடம் தான் பிள்ளை. சரி, இப்ப இந்த இடத்துல உண்ணாக்குது அப்படியா? எப்படி சேர்த்து ஓது ரெண்டையும் மொத்தம் அப்படி சேர்த்து ஓதுக்கணும் போங்க பார்ப்போம். ஃபகாலுலேருந்து ஃபகாலுலேருந்து இந்த அல்லாஹ் வரைக்கும் நிப்பாட்டுங்க, போய் நிப்பாட்டுங்க பார்ப்போம். ஆ, فقالوا بشر يهدوننا فكفروا وتولوا. வத்தவல்லவு. பிழை எது எங்க உண்ணா? சொன்னீங்க இப்ப வாவுல உண்ணா செய்யணும்னு சொல்லி இப்ப சொன்னீங்களே வா உண்ணாவுக்கும் நீட்டத்திலையும் தான் சுக்கூன் நீக்காதுன்னு சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க, சொன்னீங்க தானே? சொல்லு இல்ல அப்படியா? அது வேற யார சொன்னது அப்படியா? சொன்ன சொன்னீங்க. சொன்ன ம். சேர்த்து ஓதுறதுக்கும் ஆ, சேர்த்து ஓதுறதுக்கும் சுக்குன் வராது. சேர்த்துவதுக்கு சுக்கூன் வராது அப்படியா? ஓம். அப்படின்னா வேணாங்க இல்லைன்னு சேர்த்து வருது. அப்படின்னா அந்த வன்னு ஒன்று சேர்க்குறீங்க, அங்க சுக்கூன் இல்லை அப்படியா? சுக்கூன் தான் சேர்க்கப்படாது அப்படியா? இப்போ அலிம் தும் அமில் தும் என்று லாமுக்கு சுக்கூனிக்குது. அப்ப அமி அமியத்தும் சேர்க்கப்படாது அப்படியா? சுக்கூன் வந்தா
சுக்குன் வந்துக்குது சேர்க்கறது. லத்துபு பாக்கு சுக்குன் நிக்குது. லத்துபு என்று பாவை சேர்க்குறீங்களே தாவோட இது என்னண்ணா? யோசிங்க 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 யோசனை சரி இல்லை. சொல்ற கடைசியில. எனக்கு விளங்கல. சொல்ற கடைசியில. சொல்ற கடைசியில சுக்குன் வரப்படாது அப்படியா வந்தா சேர்க்கணும் அப்படியா? நீ என்ன சொல்ல வாரீங்கன்னு விளங்குது இல்ல. சுக்குன் போட்ட கடைசி சொல்ற கடைசியில சுக்குன் போட்டா அங்க அடுத்த சொல்லு சத்து தொடங்கினா அந்த சுக்குன் இருக்க மாட்டேச்சு. என்ன புதுசா ஒன்று சொன்னீங்க? புதுசா ஒன்று சொன்னீங்கன்னா விளங்கல. ஒரு சொல்ற கடைசியில ம். சுக்குன் இல்லாம இருந்துச்சுண்டா ஆ, ஒரு எழுத்துக்கு ஆ. அதுக்கு புறவு இருக்கிற எழுத்து சத்துடைய எழுத்து இருக்கு. சத்துரு எடுத்தா வரும் அப்படியா? சுக்குன் வராட்டி சத்து வரும் அப்படியா? நீங்க சொல்றது மாதிரி நான் கேட்கணும். இப்போ என்ன கடைசியில சுக்குன் வரப்படாது அப்ப அங்கே சத்து வரணும் அப்படியா? வரும். எது வரும் ஒழுங்கா சொல்லுங்க. நீ சொல்ற என்ன என்னத்துக்கு ஏன் அப்படி சொல்லுங்க? என்ன பிரச்சனை அப்படி இருந்தா என்ன பிரச்சனை? இப்ப நான் கேட்கிறேன். இப்ப இங்க எப்படி ஓது? நீங்க சொன்ன விஷயம் பார்த்தா வத்த வல்லவு வஸ்தகுன அப்படியே ஓதுற சட்டம் செஞ்சு உண்ணா செஞ்சு எழுதுற அப்படியா? வத்த வத்த வல்ல வஸ்தகுன அப்படியே ஓதுறது எப்படி ஓதுறது? ஹை. இது ஒரு தொக்கி தான் இருக்கு. நான் இப்படி சொல்லல. இன்னும் தேடுங்க தேடுங்க போய்த்துட்டு இந்த விஷயங்கள் வந்து இது கூறுவான்ல இது உங்களுக்கு நான் ஓதிக்கிறோம். ஐடியா எடுத்து எத்தனை ஜூஸ் போகுது இப்ப? இதோட 3 ஜூஸ் போகுது. 27 ஃபுல்லா ஒதுக்கிறோம். சாரி 29 ஃபுல்லா ஒதுக்கிறோம். 30 ஃபுல்லா ஒதுக்கிறோம். அதுக்குள்ள இந்த மாதிரி வசனம் வந்துக்குது. போயிட்டு தேடி பார்த்து நாங்கள் ரிப்ளை பண்ணணும். இதான் விஷயம் எனவே இப்படி தான் ஓதணும்னு ரிப்ளை வரணுமா? நிறைய தேடுங்க தேடுங்க. புதிய வசனங்கள் ஓதுறதை விட ஓதின விஷயங்களுக்குள்ள திருப்பி திருப்பி பிரச்சனை வரக்கூடாது தேடணும்.